அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி மின் அம்மாபாத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நெருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவுகளிடத்தில், தம்முடைய நெருக்கமானவர்களிடத்தில், தம்முடைய பணியாளர்களிடத்தில், இப்படி பல்வேறு உறவுகளிடத்தில், பல்வேறுபட்ட மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய தொகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு மத்தியில் எப்படி அழைப்பு பணியில் ஈடுபட்டார் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம் என்ன? நாம் நம்முடைய உறவுகளை நேசிக்கக்கூடியவராக இருந்தால் அந்த உறவுகளுக்கு நன்மை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அழைப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்திருக்கிறார். அதில் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதருக்கு வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்கிற அந்த வசனத்தை அருளுகிறான். இந்த வசனம் அருளப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா மஅஷர குரைஷின் என்று நினைச்சாங்க. குறைஷிகள் அனைவரையும் ஒன்று கூட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தினர்கள் தான் குறைஷியர்கள். அவர்களை அழைத்து விட்டு என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இஷ்தரு அன்ஃபுஸக்கும் லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷையா. நீங்களே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடமிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு எந்த ஒன்றையும் பயனளிக்கக்கூடியவரா, எந்த ஒன்றையும் உங்களுக்கு செய்யக்கூடியவனா இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதில் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனித்தனியாக அழைக்கிறார்கள். அப்து மனாஃப், பனு அப்து மனாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை, அதே போன்று அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த குடும்பத்தை, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய மாமியாக இருந்து கொண்டிருக்கிற சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். யா சஃபியத் அம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வின் மாமியாக இருந்து கொண்டிருக்கிற சஃபியா அவர்களே, லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா, நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒன்றையும் செய்வதற்கு சக்தியற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று யா ஃபாத்திமத்த பின்த் முஹம்மதின், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, நான் உனக்கு எந்த ஒன்றையும் செய்வதற்கு சக்தி உடையவனாக இருக்கவில்லை. எனவே நீயே உன்னை நரகத்தை விட்டும் மறுமையை விட்டும் காப்பாற்றிக்கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய நெருங்கிய இரத்த உறவினர்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். இதை ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல். காரணம் என்ன? நாம் நம்முடைய உறவுகளை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த உறவுகளின் மறுமை வெற்றியை நாம் நினைச்சணும் முதன்மையாக கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் கொண்டார்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவருடைய மறுமை வெற்றி தான் பிரதானம். ஏனென்றால் உலக வாழ்க்கை என்பது நமக்கு தற்காலிகமானது. சிறிது கால வாழ்க்கைக்கு பிறகு நாம் மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது. அப்போ அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நம்முடைய உறவுகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நேர்வழியின் பாலான அழைப்பு அவசியம் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பின் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். இந்த பணியை செய்வது நம்ம ஒவ்வொருவர் மீதும் கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு உறவுகளிடத்தில் பல பேர் நன்றாக உறவு பாராட்டுவதில்லை. அப்படியே உறவு பாராட்டக்கூடிய சிலராக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த பணியை செய்வதில்லை. தன்னுடைய தாயிடத்தில், தன்னுடைய தந்தையிடத்தில், தன்னுடைய நெருங்கிய உறவினரிடத்தில், ஏன் மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில் கூட நாம் அவர்களுக்கு அழைப்பு பணி செய்து சத்தியத்தின்பால் அவர்களை வர வேண்டும் என்கிற ஆவலோடு அவர்களுக்கு அழைப்பை கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோமா, அதற்கான உபதேசத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஏனென்றால் மறுமையில் அவருடைய நலனை நாம் அக்கறை கொள்ளவில்லை என்பதுதான் இதை எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள், பாசத்திற்குரிய தன்னுடைய மகளிடத்தில் எதை சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள்? லா உன்கிது மினல்லாஹி ஷையா, நான் உனக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒன்றையும் செய்யுவதற்கு சக்தியற்றவன், உன்னை காப்பாற்ற இயலாதவன் என்று பேசுகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இதைத்தான் நாமும் நம்முடைய உறவிடத்தில் செய்ய வேண்டும். இந்த அழைப்பு பணியை செய்வதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த அழைப்பு பணியின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அழைப்பு பணியின் மூலமாகத்தான் அபூபக்கர் அவர்கள், அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் 8 வயது சிறுவனாக இருக்கிற போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அழைப்பின் காரணமாக அவருடைய இரத்த பந்த உறவாக இருந்து கொண்டிருக்கிற அலி ரலியல்லாஹு அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னும் சில உறவுகள், ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி பல உறவுகள், அதே போன்று அருமை மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள், இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட பெண்மணியில் முதன்மையானவர்கள் அவர்கள். இப்படி பல உறவுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இஸ்லாமை தழுவி இருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய சிறிய தந்தையாக இருந்து கொண்டிருக்கிற அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசி வரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு முறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு உங்களுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பரிந்து பேசுவேன் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாமும் அந்த அழைப்பு பணியை செவ்வனே
செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய உறவுகளிடமிருந்து தொடங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் அந்த பணி ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற பாடம். அப்படிப்பட்ட பாடத்தை நாம் நினைச்சோம் கடைபிடிக்க வேண்டும். அதனால் நம்முடைய உறவுகள் நேர்வழிக்கு வருவார்கள். அதை ஆவல் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியின் வழிமுறையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதனை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.